Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 13th Feb 2026. The first article related to the CPI, the new series of CPI வந்து release பண்ணிருக்காங்க. That's why it came in news. Consumer Price Index. So base year வந்துட்டு முன்னாடி base year CPI. So 2012 முன்னாடி இருந்தது 11-12 அது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். So now it was changed to 2024. சரியா? ஸோ பேஸ் இயர்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆகாத டைம், தட்ஸ் நோ ஃப்ளக்சுவேட்டிங் ப்ரைஸ் ரைஸ். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா விலைவாசி ஏறுது, பணவீக்கம் அப்படின்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி price level is called as inflation. கண்டினியூஸாக ஏறுறது பேர் இன்ஃப்ளேஷன். That's a consistent price rise. ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் சிபிஐ இன்ஃப்ளேஷன் பேர், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். தட் வில் பி இண்டெக்ஸ். ஒரு பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளாடி, அதில் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்க. தட்ஸ் இட் கேம் இன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் இயர் மாற்றிருக்காங்க. செகண்ட் வந்து ஐட்டம்ஸ். இதில் இருக்கக்கூடிய இப்போ முன்னாடி இருந்ததுல we had 299 ஐட்டம்ஸ். இப்போ நியூல வந்துட்டு 358 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி மாத்திருக்காங்க. அது ஓல்டு மாடல் இருந்தது வந்து, ஸோ ஈவன் விசிஆர், கேசட்ஸ், விசிஆர்னா டிவிடி பிளேயர் மாதிரி இருக்கும், கேசட்ஸ் போடுறது. ஸோ கேசட்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு யார் வாங்குறா? அதனால அதுக்கான ப்ரைஸ் ரைஸ் எல்லாமே பாஸ்கெட்ல இருந்துச்சு, அதை மாத்திட்டு இப்போ ஓடிடி ஆட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஸ்டோரேஜ், இன்னைக்கு கூகுள் டிரைவ் மாதிரி நம்ம நிறைய டிஜிட்டல் ஸ்டோரேஜ் பயன்படுத்துகிறோம். பென் டிரைவ் எல்லாம் போக டெலிகாம், இன்னைக்கு ரீசார்ஜ், அப்புறம் ஸ்ட்ரீமிங், ஏர்ஃபேர் ஆட் பண்ணியிருக்காங்க. சைல்டு கேர், ஸோ தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். இதை வச்சு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சைல்டு கேர் அப்படி ரிமூவ் பண்ணி விட்டுருவீங்க, அது எப்படி சிபிஐல வரும் அப்படின்றது. வேல்யூ ஆடட் டைரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ரூரல் ஹவுசிங் ரெண்ட்ஸ். அர்பன்னா ஓகே, ரூரல் ஹவுஸ் ரெண்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இன்னும் இருக்கு, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாஸ் ஆடட். அது மாதிரி இங்கே இருந்து நிறைய பொருள் வந்து வெளியில் விட்டுருக்கு. ஸோ நோ நீட் அப்படின்றதுனால ஸ்கொயர் ஃப்ரீ, கயர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஃபைபர் இதெல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ இது மூலம் எப்படி தெரியும்னா 352 பொருட்களுக்கும் there will be weightages. இந்த வெயிட்டேஜில் it is equivalent to the 100 when it will go inflation 1, 2, 3. ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் 4 ± 2, அதுக்கு மேலே போகக்கூடாது. ±2, that is 6% வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா RBI will step in. கம்மியானாலும் இப்போ இன்ஃப்ளேஷன் இஸ் 2.75 இவங்க புதிய டேட்டா படி. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அப்புறம் ஃபுட் அண்ட் பிவரேஜஸோட வெயிட் கம்மி பண்ணாங்க. நம்ம இது ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் ரீசெண்டாக, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். ஸோ இது எதை வச்சு இப்போ மாத்துறாங்க அப்படின்னா the concept of Engels law come into picture. So now, Engels law என்னது? இப்போ a person is having 100 rupees சேலரின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 100 rupees கிடைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் he will not think about mobile phones, he will not think about his footwear, he will not think about dress, he will not think about any other காரு, வெஹிக்கிள், இதை பற்றி, பைக்கை பற்றி யோசிக்க மாட்டாங்க, எதையும் யோசிக்க மாட்டாங்க. they will go by cycle or walk. They used to think about the rice.
they used to think about the food. அவங்க ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாடு போடுறது. இப்போ அவரோட இன்கம் வந்து ரைஸ் ஆகுது, இட் பென்ஸ் டு 1000 rupees per day. Now might he will think about going by a buses, he will use footwear. Above the income rise to 10,000, he will purchase car daily 10,000. I am not talking about monthly. ஃபோன் வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபுட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை விட நம்ம மற்றதுக்கு செலவு பண்ணுற அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும்போது. ஸோ தட் எங்கல்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பர்சனோட இன்கம் கம்மியாக இருக்கும்போது he will spend mostly on food items, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு. ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி they will spend for what? Other consumer items, இல்லைன்னா டியூரபிள்ஸ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, கார், இதெல்லாமே இன்னைக்கு ஒரு எல்லா ஃபேமிலிக்கு தேவையான பொருளா மாறிடுச்சு. சரியா? அப்போ எங்கல்ஸ்லாவோட கான்செப்ட் படி இன்னைக்கு நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபுட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதை விட மற்ற பொருட்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகமாயிருச்சு. மொபைல் ரீசார்ஜஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரீசார்ஜ், கம்பல்சரி யூ ஆர் ரீசார்ஜிங் எவ்ரி மந்த். எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்னைக்கு அது மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே மேண்டேட்டரியா நீங்க எடுத்துறீங்க. அப்போ இதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ காரணம் என்னது? உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களோட பாஸ்கெட் சேஞ்ச், உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட பர்ச்சேசிங்கை மாத்திக்கிறீங்க. முன்னாடி ஃபுட்டை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஃபுட்டை மட்டுமே வச்சு அவங்களோட இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ we need to go by broader, so we need to have something extra, that's why it was added. புரியுதா? எங்கல்ஸ் லா கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். Okay, the next article related to the Indus River water. Okay, so there is an Indus Water River Treaty which was signed between India and Pakistan in 1960. இப்போ நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் we will discuss. So Indus River பொறுத்த வரைக்கும் it originates in Chemaing Glacier in the மானசரோவர் லேக் பக்கத்துல. சரியா? ரக்காஸ் லேக், மானசரோவர் லேக், நாட் செமாயிங் கிளேஷியர், மானசரோவர் லேக் பக்கத்துல. பிரம்மபுத்திரா தான் செமாயிங் கிளேஷியர். ஓகே, ஸோ இண்டஸ் வாட்டர் originates in Tibet, that is part of China. Show the map. You can see and enters India. இதுதான் இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவருக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. செனாப், ரவி, பீஸ், சட்லஜ், அப்புறம் ஜீலம், இப்படி நிறைய ரிவர்ஸ் இருக்கு. அதுல அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, 1960 அக்ரிமெண்ட் போடும்போது ஜீலம், செனாப், அப்புறம் இண்டஸ், ஏன்னா இண்டஸ், ஜனாப், செலம், ஜனாப், இந்த 3 ரிவர்ஸும் பாகிஸ்தானுக்கும், அது மாதிரி ஆர்பிஎஸ், தட் இஸ் ரபி, பீஸ், சட்லஜ், இந்த 3 நமக்கும். இதோட மொத்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம், பட் we can't stop it. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இது பெனிஃபிட் ஆகணும்ல, ஏன்னா 2 கண்ட்ரி, லோவர் ரைபீரியன் ஸ்டேட் பாகிஸ்தான், அப்போ they also need to get benefited. அப்போ ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஒரு வரக்கூடிய தண்ணியை நீங்க டைவர்ட் பண்ணி பைப் மூலமா யூ கேன் ரன் த டர்பைன் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகும், இப்படியே நீங்க விட்டுருவீங்க, இட் வில் கோ டு பாகிஸ்தான். இந்த ரன் ஆஃப் த ரிவர், அதுல நீங்க பெரிய ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஸ்டோரேஜ் கேன் பி மேட். அதே இது இந்த டேம், இதுல வந்து டேம்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம இட் கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஆல்சோ. இட் வாஸ் மீடியேட்டட் பை வேர்ல்டு பேங்க், திஸ் அக்ரிமெண்ட். ஃபைனலி வி அக்ரீட் ஃபார் இட். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த நமக்கு பாகிஸ்தான் இந்தியா ப்ராப்ளத்தினால அதுக்கு பிறகு இண்டஸ் வாட்டர் ரிவர்ஸ் எதுவுமே அங்கே போகக்கூடாது அப்படின்றத நம்ம அதை ஒரு வெப்பனாக நம்ம பயன்படுத்த நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இட்ஸ் பெரினியல் ரிவர். ஸோ ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே வி வில் ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் லாட் ஆஃப் டேம்ஸ். இப்போ புதிய ப்ராஜெக்ட் வந்து செனாப்ல நம்ம பண்ண இருக்கோம். எப்படி பாகிஸ்தான் இது வந்து கேஸ் போடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். Savlot, the name, show the name. Savlak OT. So it's in Chenab, na?
Chenab River originates in Himachal Pradesh area. There is a Chandra and Bhaga. Chandra River and Bhaga River. The ரெண்டு river originate join ஆகி இப்படி வரும் Himachal Pradesh ஏரியால. That's about the thing. அப்புறம் இதுல தான் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இப்போ நம்ம ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வேர்ல்டு பேங்க் இருக்கிறதுனால இப்போ அவங்க கேட்டிருக்காங்க நீங்க எப்படி ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்க ரன் ஆஃப் த ரிவர்னா அதோட ஸ்டோரேஜ் எவ்வளவு, அது எவ்வளவு தண்ணி நீங்க பிளாக் பண்ணுவீங்க அட் அ டைம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் படிக்க வேணாம், இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கிஷன்கங்கா ப்ராஜெக்ட், இப்போ நான் சொன்ன செவலோட்டி ப்ராஜெக்ட், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இன்டர்நேஷனலைஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் நடத்திருக்கு, அதை படிச்சுக்கோங்க. The next article, Bodan AI. It's a education AI, EDU AI. அப்படின்னா EDU எஜுகேஷன் ஏ அசிஸ்டன்ட் இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போய் கேட்கலாம், அவங்க உங்களுக்கு மென்டரிங் பண்ணுவாங்க, டியூட்டர்ஸ் அண்ட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். இந்தியா வந்து கிரியேட் பண்ணுது, கவர்மெண்ட் கிடையாது, இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மூலமா உருவாக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாரத் ஏஐ ஸ்டாக் அப்படின்னு பேரு. ஸோ இது வந்து உங்களுக்கு லைக் பர்சனல் மென்டர்ஷிப், கிளாஸ் ரூம் மென்டர்ஷிப் தாண்டி பர்சனல் மென்டர்ஷிப் கிடைக்கும். இதில் டவுட் கிளியரன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்டாஃப் ட்ரைனிங். அப்புறம் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ், பர்சனலைஸ் டியூட்டர் இருப்பாங்க, ஏ அசிஸ்டன்ட், டீச்சர் ட்ரைனிங் எக்ஸெட்ரா வில் பி கிவன். ஸோ கிளாஸ் ரூம், ப்ராக்டிக்கல், அப்புறம் ஒன் டு ஒன் செஷன். கிளாஸ் ரூம் மட்டுமே வச்சு நீங்க வந்து சக்சீட் பண்ண முடியாது, அதனால ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ ஒன் டு ஒன் செஷன்ஸ், தட் இஸ் டியூஷன் கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி எந்தெந்த வீக் பாயிண்ட்ஸோ அதை வந்து ட்ரிகர் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதுக்கு தான் இந்த போதான் ஏஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் செக்டர்ல இட் வில் கிவ் பூஸ்ட் அப்படின்னு தான் கவர்மெண்ட் நம்புது. The next article related to the pulses, farmers pulse on India's demand. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are the largest producer of pulse. சரியா? Yes. ஆனா we are the importer of pulse. ப்ரொடியூஸும் பண்றோம், இம்போர்ட்டும் அதிகமா பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 2.5 கோடி டன்னுக்கான க்ரோர் டன், மில்லியன் இல்லை க்ரோர் டன்னுக்கான மில்லியன் மெட்ரிக் டன் நீங்க நினைச்சிடக்கூடாது, அதுக்குதான் சொன்னேன். 2.5 கோடி டன்ஸுக்கான பல்சஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா நம்மளோட டிமாண்ட் வந்து 3 crore மேல இருக்கு. We need to have more. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 33.46 ஏரியா, ஹெக்டேர் ஏரியால நம்ம வந்து விவசாயம் பண்றோம், பல்சஸ் மட்டும். ப்ரொடக்ஷன் எடுத்துன்னா 24.76% தான் நமக்கு கிடைக்குது. 5 crore விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. பல்சஸை பொறுத்தவரை 2 சீசன்ல கிராப் இருக்கு, கேரிஃப் இருக்கு, ராபியும் இருக்கு. கேரிஃப்னா என்னது? என்னமா? என்ன கிராப்? விண்டர் கிராப்பா, ரெய்னி கிராப்பா? இது கேரிஃபா? கேரிஃப் இஸ் a ரெய்னி கிராப். என்ன சொன்ன? சம்மரா? நைஸ். செய்த் ராபி வந்து விண்டர் கிராப். கேரிஃபை பொறுத்த வரைக்கும் பிஜியான், கிரீன் கிராம் பச்சை பயிறு, பிளாக் கிராம், அப்புறம் ஹார்ஸ் கிராம், இதெல்லாமே வந்து கேரிஃப் கிராப்பா இருக்கு. அது மாதிரி ராபி கிராப்னா சிக்பியா, லென்டல், அப்புறம் பிளாக் கிராம் ஆல்சோ. ஸோ ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க, பிளாக் கிராம் 2 சீசன்லயும் பயிரிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க ரீசெண்டா.
2 or 3 years முன்னாடி ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இது கிளியரா தெரியல அப்படின்னா யூ வில் ஃபெயில், அதாவது லூஸ் பண்ணுவீங்க. ஸோ மத்திய பிரதேஷ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட். சரியா? பல்ஸ் டிமாண்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நமக்கு டிமாண்ட் நம்ம அதனால எஸ்டிமேட் இம்போர்ட் பண்றோம். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா கனடா, மியான்மர், அப்புறம் மொசாம்பிக், இப்போ யூஎஸும் இதுல சேர்ந்துருக்காங்க. இப்போ நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் யூஎஸ் வந்து நமக்கு இம்போர்ட் பண்ண இருக்காங்க பல்சஸ். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஒய் தேர் இஸ் அ லேக்னா ரெயின்ஃபெட். நம்ம யூஎஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, நிறைய இரிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். எத்தோப்பியா நமக்கு ஈக்குவலண்டா விவசாயம் பண்றாங்க, ஆனால் அதிகமான ஈல்டு எடுக்கிறாங்க. நம்ம 24.76 தான் எடுக்கிறோம், அவங்க 50க்கு மேல எடுக்கிறாங்க. தட்ஸ் எ ஹை. லோ இன்புட். நம்ம வந்து பெரிய அளவில் இன்புட் விவசாயம், ஃபெர்டிலைசர்ஸ், சீட்ஸ் வந்து குவாலிட்டி கிடையாது நமக்கு. நோ நியூ டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆகுறது கிடையாது. இது எல்லாமே நம்ம ப்ராப்ளமா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 2019-24 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.9ல இருந்து 12.4%, 2.9ல இருந்து 12.4% தான் நம்ம எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல விவசாயிகள் வந்து வித்துருக்காங்க. இப்படி காரணம் என்ன அப்படின்னா அவுட் மார்க்கெட்ல விற்கிறாங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் கிட்ட கொடுக்காம வெளியில விற்கிறாங்க, டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு விற்கிறது, இல்ல கடை வியாபாரிகள்கிட்ட கொண்டு கொடுக்குறது. ஸோ தீஸ் ஆர் தி, அது காரணம் என்னன்னா எம்எஸ்பி இஸ் வெரி லோ கம்பேரிங் டு திஸ். அதனாலதான் அப்படி கொடுக்க முடியும். எம்எஸ்பியை விட அங்க கம்மியா இருந்துச்சுன்னா எல்லாரும் எம்எஸ்பியில தான் கொடுப்பாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஹவு இம்போர்ட் இம்பேக்ட் இந்தியா. இப்போ யூஎஸ் கிட்ட நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து எப்படி இந்தியாவை இம்பேக்ட் பண்ணோம்னா, நமக்கு பல்சஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். நீங்க மார்க்கெட்ல வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா பொருளை விட பல்சஸோட ரேட் அதிகமா இருக்கும். அது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெடியூஸ் திஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சிபிஐ இண்டெக்ஸை வந்து கம்மி பண்ணோம். ஹர்ட்ஸ் த டொமஸ்டிக் ஃபார்மர்ஸ். இந்தியாவில் விவசாயம் பண்ணுறவங்க கம்மியாவாங்க. இப்போ ஆல்ரெடி இவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம், இதே லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு, இன்னும் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாமே ப்ராப்ளமா சொல்லப்படுது. ஹவ் இட் வில் இம்பேக்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல், there's a resin in bioterrorism. resinன்றது castor beans. castor தெரியல, castor seeds. castor seedsல இருந்து castor oil எடுப்பாங்க. castor ஆமணக்கு தானே, ஆமணக்கு டோனோ அப்புறம் யா. ஸோ தமிழ் உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ அந்த சீட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் castor ஆயில்னு பேரு. அதுவே ரொம்ப என்ன சொல்றது, அது நீங்க மகர கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். ட்ரீட்மெண்ட் பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க, வைத்திய எண்ணெய்களுக்கெல்லாம் பயன்படுத்தும். அவுட் சைட் போடுறது, வின் எடுக்கக்கூடாது. கேஸ்டர் சீட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிந்து டாக்ஸின் அதுல இருக்கு, அதுக்கு பேர் ரிசின்னு பேர். இட்ஸ் அ புரோட்டீன் ஆஃப் கேஸ்டர் சீட்ஸ். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டாக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. இப்போ டாக்டர்ஸ் தான் டெரரிஸ்டா மாறிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த கேஸ்டர் சீட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ரெசின் புரோட்டீன் வந்து இட்ஸ் அ பாய்சனஸ். ஈவன் ஸ்னேக் வெனம் கூட உங்களுக்கு ஆன்டிடோட் இருக்கு, கொடுத்தா விஷத்தை முறிக்க முடியும். இது கிடையாதுன்றாங்க. தெர் இஸ் நோ ஆன்டிடோட். ஆன்டிடோட்னா விஷத்துக்கு கவுண்டர் பண்ணக்கூடியது இது கிடையாது அப்படின்றாங்க. இந்தியா, பிரேசில், சைனா போன்ற நாடுகள் கேஸ்டர் சீட்ஸ் வந்து விளைவிக்கிறோம். 30% to 60% ஆயில் வந்து தயாரிக்கிறோம். இதுல இருந்து 1 to 5% ரெசின்ஸே நம்ம எடுத்துக்கிறோம், ரெசிடியூ இதுல வரும்ன்றாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு பிறகு எப்படி மனிதனை செயலிழக்க வைக்கும் அப்படின்னா, நம்மளோட டிஎன்ஏல இருந்து காப்பி பண்ணக்கூடிய கோடை ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ரிபோசோம்ஸ்ல கொடுக்கும். ரிபோசோம்ஸ் வில் கன்வெர்ட் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட், இட் வில் கன்வெர்ட் டு புரோட்டீன்ஸ். நம்ம ஸ்கின் கலர், ஹேர் கலர் எப்படி இருக்கணும்ன்ற புரோட்டீன் இருந்தால் தான். அப்போ அந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷனை வந்து பிளாக் பண்ணிடும் ரிபோசோம்ஸ். அப்போ நம்ம வண்டிக்கு டீசல் இல்லாத மாதிரி, வண்டி ஓடுற டீசல் போகலைன்னா வண்டி பிளாக் ஆகிடலாம், அதே மாதிரி நம்ம செத்து போயிடும். ரிபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் தயாரிக்கலன்னா நம்ம உடம்பு உயிர் வாழ முடியாது, வில் பி இன் டெட். ஸோ மல்டிபிள் ஆர்கன் டேமேஜ் ஆகி நம்ம இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து
ஈராக் வந்து இந்த வார்ல எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அது மாதிரி வேர்ல்டு வார் 1லேயும் 2லேயும் இது வந்து யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன்ல இட் வாஸ் மென்ஷன் ஸ்கெடியூல் 1. அவ்வளோ ப்ராஃபிட் சைரன் கேஸ் இருக்கு இல்லையா, சைரன் கேஸ் அது கூட இதுவும் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சர் இது. அது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் நோட்டீஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் தனி நபர் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை பேர் பண்ணியிருப்பார். இவர் எப்படி மாட்டியிருப்பாருன்னா, அவர் யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு இதுல சர்ச் பண்ணி எடுத்திருப்பாரு. அதை வச்சு பிடிச்சிருப்பாங்க, கீவேர்ட்ஸை வச்சு பிடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ பி கேர்ஃபுல் வைல் யூசிங் keywords. So that's about the article. Now we will move on to the MCQs. Question number 1. Consider the following statements regarding the denotified and nomadic and semi-nomadic tribes. Statement number 1. Denotified tribes were earlier classified under Criminal Tribes Act 1871 during British rule. Statement number 2. These communities were officially denotified by the Government of India 1962. Statement number 3. Nomadic and semi-nomadic communities are defined as those that move from one place to another rather than living in one place all the time. Statement number 4. A large portion of DNT are distributed across SC, ST, OBC categories though some are not covered under any of these. Which of the statements given above are correct? Options are A, 1 and 4 only, B, 1, 2 and 4 only, C, 1, 3 and 4 only, D, 2 and 3 only. Question number 2. Corruption Perception Index was recently published by which of the following? Options are A, Economist Intelligence Unit, Transparency International, Amnesty International, Reporters Without Borders. Question number 3. With reference to the financial relation between Centre and the states, consider the following statements. Statement number 1. Article 280 of the Indian Constitution provides for the establishment of Finance Commission. Statement number 2. The recommendation of the Finance Commissions are legally binding on the Union government. Statement number 3. The Article 282 allows the Union government to provide grants to states for any public purpose. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 1 and 3 only, C, 2 and 3 only, D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is D. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.